1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். Amen. Hallelujah. Tonight I believe God will be speaking. அவர் தன்னுடைய வார்த்தையை சங்கீதம் 107:20 படி வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவிலிருந்து தப்புவிக்கிற கர்த்தர் இன்னைக்கு இரவுல கூட அவர் உங்களுக்கு ஒரு ஏற்ற வார்த்தை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். You will be encouraged by his word. Amen. அதுல பாத்தீங்கன்னா பேதுரு அழகா எழுதுறாரு. Amen. Beautifully, these scriptures are so beautiful, so powerful, so awesome. Amen. நாம ஜெனரலா அப்படி படிச்சுட்டு போனா ஒன்னும் புரியாது. அதை நாம with the help of God, when you study the word, he will give us the grace to understand the scriptures. இங்க சொல்லும் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லும், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Amen. Hallelujah. So இங்க பேதுரு எழுதுறாரு, என்னன்னு எழுதுறாரு? God is the one. அவர் தான் உங்களை உயர்த்துகிறவர், அவர் தான் உங்களை உயர்த்துகிற கர்த்தர். He lifts you up. Amen. அன்னாள் எழுதும் போது சாமுவேல் பிறந்த பிறகு அவங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல அவங்க இப்படி எழுதுவாங்க. She praises God for what he has done. அவர் செய்ததை நினைச்சு she is amazed. பல வருஷங்கள் அவங்க துன்பப்பட்டாங்க. அன்னால் யோசித்து பாருங்க, because she didn't have a child, his husband Elkanah had to marry another woman. So அவள் மூலமாக நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. பட் பைபிள் says Hannah was barren. ஆனா எப்படி இருந்தாங்க? அவங்க குழந்தை இல்லாம மலடியா இருந்தாங்க. So she was tormented. First of all, அவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்காதது, மலடியா இருக்கிறது, that was tormenting her. அதுக்கு apart from that அவருடைய சக்கலத்தி அவருடைய எல்கானாவுடைய இன்னொரு மனைவி பெனினாளுடைய வார்த்தைகள், she was targeting her so much through her words. And அந்த வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமா வந்ததுன்னா அன்னாலால துக்கத்தை தாங்க முடியாம she was crying, she was weeping, she was wailing. Hallelujah. அந்த நேரத்துல she had no புருஷனால அவளை சமாதானப்படுத்த முடியல, எல்கானாவால சமாதானப்படுத்த முடியல. That much was the hurt. அவ்வளோ பயங்கரமான பாரம், வேதனை, சஞ்சலம், கசப்பு, துக்கம். அதெல்லாம் ஒரே நேரத்துல அண்ணாளுக்கு வந்தது. She didn't have any choice. யாருக்கிட்டையும் போய் அழுது புலம்ப முடியாத சூழ்நிலை. She went to God, opened her heart, ஜெபம் பண்ணாங்க. Then she left the temple. அதுக்கப்புறம் by God, தேவன் என்ன பண்ணார்? இரக்கத்தோட அவளுக்கு ஒரு சாமுவேல தீர்க்கதரிசியா கொடுக்கிறார். அதுக்கு பிறகு இன்னும் 5 பிள்ளைகளை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சோ அப்போ அன்னாள் சொல்லுவாங்க என்னன்னு, இந்த 2ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்லுவாங்க 7ஆம் வசனத்துல அது பாத்தீங்கன்னா, it talks about, நான் இந்த பேதுரு எழுதுனதுபடி உயர்த்துகிறவர் அவர் தான். He is the one who lifts you up. God is the one who will exalt you. Don't try to get exalted by yourself. எது அதை செஞ்சு இதை செஞ்சு உயர்த்தப்படுவதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க ஒரு நல்ல சம் ஜாப், ஐடி கம்பெனில இருக்கிறீங்களா, ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்களா, God knows that you need a raise. உங்களுக்கு உயர்வு வேணும்னு தெரியும், ப்ரொமோஷன் வேணும்னு தெரியும், யூ நீட் இட்னு தெரியாது, உங்களை உற்சாகப்படுத்தும்னு தெரியும். பட் என்ன ஒரே ஒரு காரியம்னா, அந்த உயர்வும் அந்த ரேஸா இருக்கட்டும், அந்த ப்ரொமோஷனா இருக்கட்டும், God says I will give you. நான் தான் கொடுப்பேன். பட் அது நான் கொடுக்கணும்னா you wait for my timing. எனக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கணும். இங்க அண்ணாள் சொல்றாங்க, ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் such a long period, எத்தனை வருஷம் சொல்லல, பட் she suffered much.
அந்த நேரத்துல she surrendered her life to God, she prayed, then she forgot about. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா God, தேவன் அவருடைய கர்ப்பத்தை திறக்கிறாரு. she has a prophet called Samuel பிறக்கிறாரு. Amen. அப்போ அந்த அனுபவத்துல she waited, patiently waited for God under the mighty hands of God, and she received, or she got exaltation from God. இந்த தேவன் தான் என்னை உயர்த்தினார், தேவன் தான் எனக்கு சாமுவேலை கொடுத்தார் என்று முழுவதுமாக நிச்சயத்து கொண்டு அவர் எழுதுறார். 7ஆம் வசனத்துல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமென். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த அதுபடி காப்பார். துன்மார்க்கரோ இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளுவதில்லை. Amen. The Lord sends poverty and wealth. He humbles and he exalts. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. He seats them with the princes and has them inherit a throne of honor. For the foundation of the earth are the Lord's, on them he has set the world. யோசித்து பாருங்க. It's not யோசிக்கிறதுல. Take it seriously. Amen. உங்க உயர்வு, your exaltation, your raise, your promotion is in the hands of God. Don't ever forget அதை மறந்துடாதீங்க. Amen. Just go to God. அன்னால் போனது போல, ஜெபித்தது போல, சரண்டர் பண்ணது போல, just lay at the feet of the Lord. Roll everything at the feet of the Lord. Don't burden yourself. Don't burden yourself. Don't strive yourself. நீங்க எந்த அளவுக்கு போராடுறீங்களோ, எந்த அளவுக்கு அதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, you will become a failure. Amen. This message is for someone. நீங்க யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது. But the Bible says, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்துல, there is an appointed time for everyone on this earth, and the appointed time is designed and placed by God Almighty. தேவன் தாமே அந்த குறித்த காலத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலமும் நேரம் வரும்போது பாதாளத்தில் இருக்கிற அத்தனை பிசாசின் கூட்டங்கள் வந்தாலும் nobody can withhold what God has in store for you. அந்த குறித்த நாளில அவர் நிச்சயமாய் தருவார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை இங்க கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. humble yourself under the mighty hand of God. கர்த்தருடைய இங்க பைபிள் சொல்லுது, God's hand ஒரு சின்ன கரம், it's a mighty hand. Amen. Hallelujah. அவர் வானாதி வானங்களையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் தான் மனுஷனை படைத்தவர். பைபிள் சொல்லுது, மண்ண டஸ்டை எடுத்து முதல் மனுஷனை உண்டாக்குனாராம். ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் உருவாக்கினாராம். He gave life, he breathed life into that clay, into the dust. பிறகு அந்த ஜீவ ஆத்மாவானவனை அவர் என்ன பண்ணார்? அவர் கொண்டு போன, he prepared a garden in the east of Eden. அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குனாரு. அங்க நதிகளை உருவாக்குனாரு, அங்க விருட்சங்களின் மரங்களை உருவாக்குனாரு, அங்க கோல்டு சில்வர் டைமண்ட் எல்லாம் அவர் தான் உருவாக்குனாரு. அந்த இடத்துலதான் மனுஷனை கொண்டு போய் வைத்தாரு. மனுஷனை ஆண்டவர் அந்த புழுதியிலிருந்து எடுத்தாரு. பட் அவனை முதல்ல அவனுக்கு வைத்ததே வித் லக்ஸூரியோட ஆண்டவர் வச்சாரு, ஆசீர்வாதத்தோட ஆண்டவர் வச்சாரு. அவன் பிச்சைக்காரனா இருந்து உயர்த்தப்படலை. when God put him, ஆல்ரெடி அவனுக்கு எல்லாத்தையும் ஆயுதம் பண்ணி ஆண்டவர் வச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, the same God who put Adam and Eve in the garden of Eden, the same God still is alive, is seated on the throne.
அவர் சொல்றாரு, ஆடமுக்கு தெரியாது, பட் யூ நவ் நோ. ஆடமுக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஐ த காட், நான் தான் உங்களை உயர்த்த முடியும். என்னுடைய கரம், ஜஸ்ட் ரிமெம்பர் இஃப் ஐ குட் கிரியேட், ஆதாம உருவாக்கி அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தோட்டத்தை கொடுத்து அதுல அவனை கொண்டு போய் வைக்க என்னால முடியுமானால் நான் உங்களுக்கு செய்ய முடியாதா? ஐ கேன் ஸ்டில் டூ வண்டர். சிவந்த சமுத்திரத்தை பிளந்த கர்த்தருடைய கரம் அது. He, the hand of the Lord, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து கொண்டு வந்தாராம். சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாராம். ஓங்கிய புயம் பலத்த கரம் அவருடையது. அந்த கரம் இன்னைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. பட் என்னன்னா, you are missing that miracle உங்க வாழ்க்கையில. He will exalt you that he may exalt you. அவர் தான் உங்களை அவர் உயர்த்தும் போது, அவர் ஆசீர்வதிக்கும் போது அதை ஒருத்தரும் திருட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அதனோட வேதனை கூட்டார். when God blesses you, it is only blessings, there is no sorrow. பட் அவர் நமக்கு செய்யணும்னா, you have to learn to wait. அவருடைய கரத்துல you have to submit, you have to humble. என்ன ஹம்பிள் தானங்க? நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவர், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்க செய்யுங்க. யோவான் 15 சொல்ல, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருல. சொல்லுங்க, என்னால முடியாது ஆண்டவர். ஒன்லி யூ கேன் டு, ஒன்லி யூ கேன் சேஞ்ச் மை சிச்சுவேஷன். என் வியாதியை நீங்க மாத்திரம் தான் குணமாக்க முடியும். என் பலவீனத்தை நீங்க மாத்திரம் தான் மாற்ற முடியும். ஆண்டவர் பவுலுக்கு சொன்னார்ல, பவுலே உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாயிருக்கும். மை ஸ்ட்ரென்த் வில் பி தேர் ஃபார் யூ. என் பலம் இருக்கும் உனக்கு, என்னுடைய வல்லமை இருக்கும். Hallelujah. So that powerful is our God. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். அதான் you should know your God. அவர் சொல்றார், therefore humble yourself under the mighty hand of God, that in due time that he may exalt you, casting the whole of your care, all your anxieties, all your worries, all your concern, once and for all on him, for he cares for you affectionately and cares about you watchfully. The translation ரொம்ப நல்லா இருக்கும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஸ்டாப் வரிங். இன்னைக்கு நாளை எதிர்த்த குறிச்சு எவ்வளவு பேர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? God says stop worrying. Humble yourself in the mighty hand of mine. I will exalt you. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். I myself will do it. I myself will give you. சங்கீதம் 75 படிச்சீங்கன்னா அதுல சொல்ல, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது. ஆமென். ஜெயமோ கர்த்தரால் மாத்திரம்தான் வரும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. Your promotion doesn't come from east or west, but from God. Amen. Hallelujah. ஆறாம், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம், வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஆமென். தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆமென். God, it's God. Know your God. நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமையில போய் கையை உயர்த்தி அவ்வளவுதான் ஆண்டவர் இல்ல. He is watchful on your life. உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் அவர் கவனித்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறாரு. He is not a politician. எனக்கு சொல்லி நாளைக்கு மனமாறுகிறவர் அல்ல. When he has already opened இந்த பைபிள்ல, அவர் வேதத்துல தான் செய்ய போகிறதெல்லாம் எழுதி வச்சிட்டாரு. உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பேன்னு எழுதி வச்சுட்டாரு. Amen. It has never changed. இது எழுதப்பட்ட நாள்ல இருந்து இன்னும் மாற்றப்படவில்லை. Nobody dares to change it because it is the word of God and God is the word. Hallelujah. அதனால கவலைப்படாதீங்க.
ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதனால்தான் கவலைப்படாதீங்க. நீ எதுக்கும் கவலைப்படாம உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. வாட் எவர் மே பி your worries or anything, இந்த இரவுல அவர் மேல வச்சிருங்க. ஹல்லேலூயா. இந்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 27:5 கூட நாம 7 மணிக்கு நாம பார்த்தோம். அவர் சொல்றார், தீங்கு நாளில் என்னை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்தவர். அவர் தான் என்னை உயர்த்த முடியும். only God. He will subdue your enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Psalm 23:5. Only God, only a God. You don't worship an ordinary God. உங்களுக்காக மகிமையான காரியங்களை அவர் செய்ய சித்தம் கொண்டவரா இருக்கிறார். பட் ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, don't change the pattern that God has. பேட்டர்னை மாத்திராதீங்க. பைபிள்ல சொல்லுது இல்லையா? என்ன சொல்லுதுங்க? Hallelujah. Humble yourself under the mighty hand of God. அவருடைய கரம் ரொம்ப பயங்கரமா ரொம்ப பெருசா இருக்குது. அதனால better humble yourself. அவருடைய கரத்துல விட்டுருங்க. Surrender yourself to God. ரெண்டாவது அவர் சொல்றாரு, உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிரு. Casting all the whole of your care upon him. எல்லாத்தையும் அவர் மேல வச்சிருங்க. ஜெபத்துல எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிருங்க. இது don't hesitate. இது கேட்பாரா, அது கேட்க மாட்டேன். That is not your problem. That is God's problem. You learn to tell God everything. எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3 சொல்லுது, for everything there is a season. உங்க சீசன் வரும். உங்க அழுகையின் சீசன் இருக்கிறதா, நகைக்கிற சீசன் வரும். நிச்சயமா வரும், நிச்சயமா வரும். நீங்க பலவீனத்துல வியாதியோட இருக்கிறீங்களா, God will surely bring the season of healing. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க துக்கத்தோட அழுது 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 கொண்டு இருக்கிறீங்களா, உங்களை நகைக்கிற ஒரு காலம் வரும். God will bring, because God cares for you. உங்களை கர்த்தர் கவனிக்கிறவராய் விசாரிக்கிறவரா இருக்கிறார். So better இந்த இரவுல surrender yourself, humble yourself as God has called you. Humble yourself before the mighty, under the mighty hand of God, and the remaining God will do. உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். May God bless you. God be with you.